Welcome to JC Maths Tuition. 12 Business Maths la Chapter 2 la வந்துட்டு 2.1 la third sum பார்க்கலாம். 3 plus x integration of 3 plus x into 2 minus 5x dx. இந்த sum வந்து ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை சால்வ் பண்ணிக்கணும். ஸோ பைனாமியல் மல்டிப்ளிகேஷன்ல 3 into 2 6 plus 3 into minus 5x. அப்போ minus plus minus minus 5 3s are 15x x into 2 plus 2x then x into minus 5x square dx அப்படி கிடைக்கும். இப்போ பாருங்க இதில் வந்துட்டு சால்வ் பண்ணும்போது 6 இது x ஒரே லைக் டேர்ம்ஸாக சால்வ் பண்ணும்போது minus 13x கிடைக்கும் நமக்கு minus 5x square dx. இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்டெக்ரல் வந்து தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். தனித்தனியாக நம்ம இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியாக இன்டெக்ரல் எடுத்துக்கலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ வந்துட்டு இன்டெக்ரல் ஆஃப் 6 dx போட்டுக்கலாம் மைனஸ் integral of 13x dx minus integral of 5x square dx. இதான் நம்மளோட சம். இப்போ நம்ம சால்வ் பண்ணி வந்த சம். இதுக்கப்புறம் இதை வந்துட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுக்கும் போது 6 வெளியே வந்துடும். இன்டெக்ரல் ஆஃப் dx மைனஸ் 13 வெளியே வந்துடும். இன்டெக்ரல் ஆஃப் x dx நெக்ஸ்ட் மைனஸ் 5 வெளியே வந்துடும். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இன்டெக்ரல் ஆஃப் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சி நம்ம படிச்சிருக்கோம். இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு 6 இன்ட்டு இங்கே வந்து இன்டெக்ரல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் மட்டும் வரும் மைனஸ் 13 எக்ஸ் மட்டும் இருக்குன்னா நம்ம அங்கே வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எக்ஸில் எதுவுமே மேலே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 plus c. இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 13 அப்போ எக்ஸ் பவரில் வந்துட்டு n வந்துட்டு 1 plus 1 டிவைடட் பை 1 plus 1 மைனஸ் 5 இன்ட்டு இங்கேயும் அதே ஃபார்முலா தான் எக்ஸ் பவர் 2ல் இருக்கு இல்லையா. அப்போ வந்து எக்ஸ் பவர் 2 plus 1 டிவைடட் பை 2 plus 1 plus c வந்துட்டு நம்மளோட இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க இதை சால்வ் பண்ணால் நம்மளோட சம் முடிஞ்சது. 6x மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 5 x cube by 3 plus c. இதோட நம்மளோட சம் முடிஞ்சது. இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபைடாக எப்படி எழுதிக்கலாம்னா 6x minus 13x square by 2 minus 5x cube by 3 plus c. இதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் தான் இது நிறைய பேருக்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கும். அது எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.